அதற்கு பிறகு மதிய உணவை சாப்பிட்டு விட்டு 3 மணி அளவிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போது 1000 ரூபாய் செப்டம்பர் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்தார். இது எடப்பாடியார் அவர்கள் பலமுறை வலியுறுத்தி அதற்கு பிறகு இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார், 2000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் வேணும்னு. உடனடியா என்ன சொன்னாங்க, இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதாவது கோடை விடுப்பு 2000 இது ஒரு 3000 5000 சேர்ந்து இன்னைக்கு எப்ப ஆட்சி முடிய போற நேரத்தில் தேர்தல் மையம் வச்சு, அதாவது முன்னேறி வந்தால் மழை வரும், முன்னேறிச்சா என்ன செய்யும், மழை வரும், மழை வந்தா தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா வெள்ள அளிக்கிறாரு. ஸ்டாலின் இன்னைக்கு முன்னரை பார்த்து அளிக்கிறாரு. நமக்கு ஓட்டு போடுவோம் தேர்தல் நெருங்கிறது என்பதை போல இந்த 3000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, எடப்பாடி 2000 ரூபாய் கொடுக்கணும் சொன்னோம்னா திரும்பி நாங்க ஆட்சிக்கு வந்தா திரும்பி 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்றாரு. எப்படியாவது வாக்குகளை வாங்க வேண்டும் என்றதுல தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்கு வாங்கணும். இன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு அரசு மருத்துவமனையில பாலியல் பலாத்காரம், அது இல்லாம ஒரு அரசு மருத்துவமனையில இரவு காவலர்கள் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் பாலியல் பலாத்காரம். அந்த லேடிஸ் அந்த செய்தியர் பாலியல் பலாத்காரம் பண்ணுற போது அங்க இருக்கிற உபகரணங்களை வாரி அடிச்சு வெளியில விடாண்டிருக்காங்க. கத்தி அந்த வெளியில விடாண்ட அந்த மக்கள் பொதுமக்கள் பிடிச்சி அவனை ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ்ல. பெரிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சொகுசு பேர் இருக்கிற பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு அதே மாதிரி மகளிர் கூட்டம், அந்த மகளிருடைய இன்னைக்கு கனிமொழி அந்த பொதுக்கூட்டத்திலேயே மகளிர் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு அவலமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி. அது மட்டும் இல்ல, ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரு. அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தார், மெய்யநாயகன் விளையாட்டுத்துறை அமைச்சரா. அவரு இருக்கும் போது அந்த விளையாட்டுத்துறைக்கு பணம் ஒதுக்கல. ஆனா தன்னுடைய மகன் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது 47,000 கோடி ஒதுக்கப்பட்டது. அதை ஒதுக்கி அவர் கையால தான் கொடுக்கணுமா? பொண்டாட்டி கைகிற கதையா தன்னுடைய மகன் கையாலே கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக 47,000 கோடி ஒதுக்கப்பட்டது.